ஐயா வீட்டில் இப்போது வெள்ளி விளக்கு ஏற்றுறது அது வந்து சிறப்பாக இருக்குமா ஐயா? எப்படி சொல்கிறீங்க? அதாவது விளக்கு ஏற்றுறது என்பது விளக்கேற்றியவர்கள் விளக்கேற்றியவன் விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ எவ்வளோ நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோமோ நம்முடைய குடும்பம் விருத்தி அடையும். அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் நாம் ஒரு விளக்கு ஏற்றுறோம். எல்லா விழாவுக்கும் நம்ம விளக்கு ஏற்றாமல் எந்த வேலையும் தொடங்க மாட்டோம். இருளை நீக்கி ஒளியை குடிக்கூடியது. அப்போ வெள்ளி அப்படின்னும் போது அது சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஏன்னா 120 வருஷத்தில் சுக்கிரனுக்கு தான் 120 வருஷம் 20 வருஷம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 120 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள். அதில் சுக்கிரனுக்கு மட்டும் 20 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து எல்லாருமே போக வாழ்க்கை நோக்கி போகிறதுனால வசதி வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி பொருள் இல்லாதற்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாததுக்கு அவ்வுலகில்லை. நம்ம பொருள் ரொம்ப முக்கியன்றதுனால வெள்ளியில் ஏற்றும் போது உங்களுக்கு வந்து கூடுதலாக சுக்கிரனுடைய ஆதிக்கமும் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்காம. சுக்கிரனால மகாலட்சுமி தான். மகாலட்சுமியுடைய கடாட்சம் அதிகமாக கிடைக்கின்றதுனால வெள்ளி விளக்கு ஏற்றுறோம். அப்படி வெள்ளி விளக்கு இல்லை வாங்க முடியாதவங்க என்ன பண்ண முடியும்? அகல் விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் விளக்கு எறியது எப்பவுமே ரொம்ப நல்லது.